கடவுளுடைய காரியங்களை பற்றி நீங்க பேசினாலோ, கடவுளுடைய காரியங்களை வாசித்தாலோ அது அவர்களுக்கு அந்நியப்பட்டு தெரியும். நம்ம சொந்த காரியத்தை பார்க்கிறோம், ஒரு ஊழியம் செய்யறோம்னு சொன்னா இது நம்ம சொந்த வேலையை பார்க்கிறோம். வேதம் சொல்லுது, தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்கிறது போல. அப்ப அந்த வேலை என்பது நம்ம குடும்பத்தை சேர்ந்த வேலை. தகப்பனுக்கு பிள்ளைனா அவங்க செய்கிற வேலை அவங்க குடும்பத்தை சேர்ந்த வேலை. அது தகப்பனுடைய வேலை இல்லை, தகப்பனுக்கும் உங்களுக்கும் உரிய வேலை. ஆனால் நம்ம அதை அந்நிய காரியமாக அந்நியப்பட்டு நிற்கிறோம். கடவுளோடு பேசும்போதும் ஜெபிக்கும் போதும் சிலரை பாருங்களேன், அந்நியப்பட்டு ஜெபிப்பாங்க. ஜெபிக்கணுமே என்று கடமைக்காக ஜெபம் பண்ணுவாங்க. மனப்பூர்வமாக மனசு விட்டு தாங்கள் நம்புகிற அன்பு கூறுகிற ஒருவரோடு நம்ம ஜெபிக்கிற மாதிரி பேசுகிற மாதிரி இல்லாமல் நம்முடைய மனம் அந்நியப்பட்டு இருக்கும். நம்முடைய இருதயம் அந்தகாரப்பட்டு தேவனுடைய காரியங்களுக்கு அந்நியராக நாம் நம்மை உணர்கிறோம்.